ஓம் சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை ராசி பலன். இன்றைக்கு ஏகாதேசி இருக்கின்றன. ஆயில்ய நட்சத்திரம் இன்றைக்கு. அதேபோல் மீனராசிகள் நல்ல விதமான ஒரு நாளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதேபோல் மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் நல்ல ஒரு வரதாக இந்த நாள் சனிக்கிழமை அமையக்கூடிய நாளாக இருக்கும். மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு அஸ்வனி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. சனிக்கிழமை 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி செய்கிறார். ஆனால் லாபபலனையும் கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு தேய்பிறை என்பதனால் குடும்பத்தில் சில சஞ்சலங்களும் கொடுப்பால், உடம்புக்கு சில உபாதைகளும் கொடுப்பாய். மேசராசிக்கு பார்த்து இறைவனை வழங்கல சிறப்பாக நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி செய்கிறதுனால் உங்களுக்கு தொழில்ஸ்தானம் நல்ல வலுவாக காணப்படும். அங்கே 3 நட்சத்திரம் இருக்கின்றன. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரம் இருக்குன்னா தொழில்ஸ்தானங்கள் நல்ல வலுவாக காணப்படும். ஆலயம் செல்லுங்கள், இறைவனை வழங்குங்கள் சிறப்பாக அடையும். தொழிலில் சில பாதிப்பை கொடுத்தாலும் அந்த ஆலயம் செல்வது சரியாக ரிஷபராசிக்கு அமையக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை அமையும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி செய்வதனால் சற்று தாய் தந்தைக்கு சில உபாதைகள் உடம்புக்கு இருக்கும். அது ஆலயம் செல்லுங்கள் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்கும். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை ஆலயம் சென்றீர்கள் என்றால் சற்று சனி பகவான் கடுமையாக இருந்தாலும் சாந்தமாகிவிட ஆலயம் செல்லுங்கள் சிறப்படையும். சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால் குடும்பத்தில் சில கணவன் மனைவிகள் சில சஞ்சலங்கள் வந்தாலும் ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். சனிக்கிழமையில் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமாக குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு கல்வி செல்லுங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள செல்லு மந்தமான நிலை உங்கள் மனதிற்கு ஏற்படும். அதை கொஞ்சம் ஆலயம் சென்றீங்கன்னா அதுவே சிறப்படையும். சிம்மராசி நேயர்களே. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் நல்ல ஒரு லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரிப்பதனால் சற்று உடல்நிலை தாமதமாக இருந்தாலும் ஆஸ்பத்திரி செல்லுங்கள், அது சரியாகிவிடும். உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதனால் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டும். ஆலய செல்லுங்கள் சிறப்படைகள். அந்த இடத்தில் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 இருக்கின்றன. ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள் சனிக்கிழமை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு வரவு ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். அங்கே உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமை நல்ல லாபக்கூடிய நாளாக இந்த கன்னிராசிக்கு அமையக்கூடிய நாடாக இருக்கும். ஆலய செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். ஏனென்று கேட்டீங்கன்னா சனிக்கிழமையில் 5ஆம் இடத்தில் சனி இருப்பது சில பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சித்த பிரச்சனை கொடுப்பார். அதை ஆழம்போல் சென்றீங்கன்னா அதுவே சிறப்படையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசி நேர்களே, உங்களுக்கு சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரிப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை காணப்படும். தொழில் நல்லா ஓங்கச் செய்யும். அதேபோல் அது மூலியமாக லாபம் வரும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைகள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வாக்குவாதங்கள் வரும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். ராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் அங்கே 3 நட்சத்திரம் இருக்கின்றன. குருபார்வை இருப்பதனால் அதிகமாக தொந்தரவுகள் எதுவும் கொடுக்க மாட்டார். ஏனென்று கேட்டீங்கன்னா விஷாகம், அனுசம், கேட்டை 3 இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் தேவையில்லை. ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். ராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் அங்கே 3 நட்சத்திரம் இருக்கின்றன. குருபார்வை இருப்பதனால் அதிகமாக தொந்தரவுகள் எதுவும் கொடுக்க மாட்டார். ஏனென்று கேட்டீங்கன்னா விஷாகம், அனுசம், கேட்டை 3 இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் தேவையில்லை. ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கின்றன. மூலம், பூரம், உத்திரம். அதே மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றன. ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். புதிதாக காரியம் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் உங்கள் சனி பகவான் இருப்பதனால் சற்று காரிய தடை தாமதமாகும். அதை ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். தனுசு ராசி நேர். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு சில சிரமமான நாளாக இருக்கும். ஆலயம் செல்லுங்கள் சிறப்படைவீர்கள். ஏனை என்று கேட்டால் 2ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் வாக்குஸ்தானத்தில் பரதமாகும். அந்த வாக்கே உங்களை சில நேரத்தில் சிந்தித்து வச்சு சிக்கலில் ஆக்கிவிடும். அதனால் மகர ராசி நேயர்கள் ரொம்ப ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு அந்த நிவர்த்தி உண்டாகும். அவசரப்பட்டு இந்த காரியத்தில் இறங்கினால் அதுவே உங்களுக்கு சண்டையாக சஞ்சலை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை ஆகும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருப்பதனால் வண்டி வாகனங்கள் அனைத்திலும் பார்த்து போக வேண்டும். ரொம்ப கவனம் தேவை. ஏனென்று கேட்டீங்களால் வாய் வார்த்தைகள் பொறுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தலாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் பார்த்து ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக இந்த சனிக்கிழமை ஆகும். கும்பராசி நேயர்களே, கவனம் தேவை முக்கியம். நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெளியூர் செல்வீர்கள். அங்கே 3 நட்சத்திரம் இருக்கின்றன. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 இருக்கின்றன. வெளியூர் தொழில் விஷயமாக வெளியூர் செல்வீர்கள். அங்கே போய் இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பதனம் கைமதமாக இருந்து அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த சனிக்கிழமை.